ஹாய் கைஸ். படமே இல்லாத டைம்ல இப்படி ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படமா அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் ஆன மூவி தான் திருடம். இந்த படம் சஸ்பென்ஸ், மிஸ்ட்ரி, அன்எக்ஸ்பெக்ட் ட்விஸ்ட் அப்படின்னு கடைசி வரைக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸை உட்கார வச்சு தேட்டரில் பார்த்ததுன்னே சொல்லலாம். கதை ஸ்டார்டிங்கில் ஒரு கிராமத்தில் தான் ஆரம்பிக்குது. புதுசாக சப் இன்ஸ்பெக்டர் போடுறாங்க. அவர் பேர் விஜய் ராதாகிருஷ்ணன். அந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. புது போஸ்டிங்னால அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள்லயே தெரியுது, ஒரு ஃபர்ஸ்ட் மர்டர் கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது, அது சாதாரண மர்டர் கேஸ் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய மிஸ்ட்ரி மறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோ விஜய் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற மக்களை ஒவ்வொருத்தராக போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிற பதிலில் பார்க்கும்போது யாரோ நிறைய மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நம்ம ஹீரோ விஜய்க்கு தெரிய வருது. இன்வெஸ்டிகேஷன் டீப்பாக பண்ண சில பழைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வெளியே வருது. முன்னாடி நடந்த கிரைமு, அதுக்கு முன்னாடி நடந்த கொலை எல்லாமே வெளியே வருது. அதனால விஜய் கேஸை வேற ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரையும் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதனால ஆடியன்ஸ்க்கு வில்லன் கெஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் பயங்கரமான ஒரு த்ரில்லர் கிரைம் படமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஹீரோ கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு க்ளூவுமே சால்வ் பண்ண அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா யாரு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாததா இருந்திருக்கும். ஒவ்வொரு எவிடன்ஸ் மூலமாகவும் பல உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். கிராமத்துல நடந்த சில சம்பவங்கள், அவங்க கிராமத்தில் நடந்த பர்சனல் பிரச்சனை எல்லாம் கூட இந்த கதையோட கனெக்ட் ஆகும்னா பாத்துக்கீங்களேன். கிளைமேக்ஸுக்கு போகும்போது ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க இந்த படத்தில். ஹீரோ விஜய் உண்மையான குற்றவாளியை ஐடென்டிஃபை பண்ண பயங்கரமாக டஃப்பாக உழைச்சாருன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தினம் ஒரு டீசெண்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. சஸ்பென்ஸும் இருக்கும், கிரைம் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, மிஸ்ட்ரி. கடைசி வரைக்கும் உங்களை உட்கார வச்சு பயங்கர சஸ்பென்ஸோட தான் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே நான் ஸ்டோரி சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. என்னடா மலையாள மூவி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு மட்டுமே ஆங்கிள்லேயே பார்க்குறாங்களே தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிஜமாலுமே மலையாள மூவி ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தையே பயங்கரமாக வெளியில் கொண்டு வர்றாங்க. அதனால தான் ஒவ்வொரு மலையாள மூவியும் க்ரைமாக இருக்கட்டும், கமர்ஷியலாக இருக்கட்டும் பயங்கர ஹிட் அடைகிறதுக்கு காரணமே. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான மூவியை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். Tata, take care, bye, see you.